63 நாயன்மார்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது, இறைவனாலேயே அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரிய காரைக்கால் அம்மையாரோட வரலாற்றைத்தான். அவர் பிறந்து வாழ்ந்த ஊர் காரைக்கால். அவர்கள் கையிலை சென்றபோது சிவபெருமான் அம்மையே வருக என்று அழைத்ததால் அவருக்கு காரைக்கால் அம்மையார் என்ற பெயர் வந்தது. காரைக்கால் அம்மையாரின் இளமை பருவத்தை பார்க்கலாம். சோழ நாட்டுல காரைக்கால் அப்படின்ற ஊர்ல தனதத்தன் அப்படின்ற ஒரு பெரிய வணிகர் இருந்தாரு. அவரோட மகளா பிறந்தவங்க தான் புனிதவதி. இவங்க சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மேல ரொம்ப பக்தியா வளர்ந்தாங்க. சிவ வழிபாடு செய்யறதையும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்யறதையும் தவறாம செய்துட்டு வந்தாங்க. இவங்களுக்கு திருமண வயது வந்ததும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பரமதத்தன் அப்படின்ற வணிகருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. ஒரே பெண்ணென்றதுனால புனிதவதியையும் பரமதத்தனையும் காரைக்காலிலேயே குடி வச்சாரு. தனதத்தன் தான் 2 பேரும் இல்லறத்தை நல்லறமா நடத்திட்டு வந்தாங்க. இல்லற வாழ்கையில் இருந்த போதும் புனிதவதி சிவ வழிபாடு செய்யறதையும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்யறதையும் தவறாம செய்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் பரமதத்தன் கடைக்கு வந்த ஒருத்தர் பரமதத்தன் கிட்ட 2 மாங்கனிகளை பரிசா கொடுக்கறாரு. பரமதத்தன் அந்த மாங்கனிகளை வாங்கி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ புனிதவதியோட வீட்டுக்கு சிவபெருமான் பசியோட இருக்கிற ஒரு சிவனடியார் வேடத்துல உணவு வேண்டி வர்றாரு. புனிதவதி சிவனடியார வரவேற்று அமர செய்தார் புனிதவதி அம்மையார். மதிய உணவு தயாரா இல்லாததுனால தயிர் சாதத்தோட தன் கணவன் கொடுத்து அனுப்புன 2 மாங்கனிகள்ல ஒன்னை அந்த அடியவருக்கு உணவோட சேர்த்து வச்சிடுறாங்க. மதியம் சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்த கணவன் பரமதத்தனுக்கு உணவோட சிவனடியாருக்கு கொடுத்த ஒரு மாங்கனி போக மீதமுள்ள ஒரு மாங்கனியையும் இலையில பரிமாறினாங்க. அந்த மாங்கனி ரொம்பவே ருசியா இருந்ததுனால இன்னொரு மாங்கனியையும் தனக்கு வைக்குமாறு கேட்கிறாரு பரமதத்தன். அப்போ புனிதவதி என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாங்க. உடனே சமையல் அறைக்குள்ள போய் மனசுக்குள்ளேயே சிவபெருமானே எனக்கு உதவுங்கன்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ அவங்க கையில ஒரு மாங்கனி அற்புதமா வந்தது. மகிழ்ச்சியோட அந்த கனியை தன் கணவனுக்கு வைக்கிறாங்க. அதோட ருசி முன்னாடி சாப்பிட்டதை விட ரொம்பவே அதிகமா இருந்ததுனால பரமதத்தனுக்கு சந்தேகம் வருது. இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கிறாரு. புனிதவதியும் நடந்த உண்மையை அப்படியே சொல்றாங்க. ஆனா பரமதத்தன் அதை நம்பவே இல்லை. இது உண்மையிலேயே சிவபெருமான் கொடுத்ததுன்னா மறுபடியும் ஒரு கனியை வரவழைத்து காட்டு அப்படின்னு சொல்றாரு. புனிதவதி திரும்பவும் இறைவனை வேண்ட அவங்க கையில இன்னொரு கனி வருது. ஆனா பரமதத்தன் அதை தொட்ட உடனே அந்த மாங்கனி மறைஞ்சு போயிடுது. நடந்ததை பார்த்ததும் பரமதத்தனுக்கு ஒரே அதிர்ச்சி. தன் மனைவி சாதாரண பெண் இல்ல, ஒரு தெய்வ பிறவி. இனி இவங்க கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு கடல் கடந்து வணிகம் பார்க்க வெளிநாடு போறதா புனிதவதிகிட்டையும் சொந்த பந்தத்துக்கிட்டையும் சொல்லிட்டு புனிதவதியை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போய் நல்லா பணம் சம்பாரிச்சுட்டு சில வருடம் கழித்து வெளிநாட்டுல இருந்து மதுரைக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்க போய் வேற ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. பரமதத்தனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்ற தன்னுடைய முதல் மனைவியின் பெயரையே வைக்கிறாரு. கணவன் கடல் வாணிபத்துக்கு போன பின்னாடி புனிதவதி கணவனோட நினைவாவே அறவழியில வாழ்ந்து சிவ வழிபாடு செய்யறதையும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்யறதையும் தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்க. புனிதவதியோட சுற்றத்தார் பரமதத்தன் பாண்டிய நாட்டுல இருக்கிறதா கேள்விப்படுறாங்க. கணவனோட புனிதவதியை சேர்த்து வைக்கிறது தான முறைன்னு நினைச்சு புனிதவதியை அழைச்சிக்கிட்டு பாண்டிய நாட்டுக்கு போறாங்க. புனிதவதி பாண்டிய நாட்டுக்கு வந்ததை கேள்விப்பட்டு அம்மையார் இருக்கிற இடத்துக்கு பரமதத்தன் தன் 2வது மனைவி குழந்தையோட வந்து புனிதவதியோட கால்ல விழுந்து வணங்குனாங்க. இத பார்த்ததும் புனிதவதியும் சுற்றத்தாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பரமதத்தன் புனிதவதிக்கு மாங்கனி கிடைத்த கதையை சொல்லி, இவள் சாதாரண பெண் கிடையாது, தெய்வ பிறவி. அதனாலதான் இவங்களை விட்டு பிரிஞ்சு வந்தேன். இந்த தெய்வ பிறவியின் நினைவாக தான் என்னுடைய குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சேன். நீங்களும் இவங்களை கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. கணவன் கூறியதை கேட்ட புனிதவதி, என் கணவருக்காக இருந்த இந்த அழகான உடம்பு இனி எனக்கு வேண்டாம். எனக்கு எலும்புகளாலான பேய் உருவம் தாங்க இறைவா அப்படின்னு சிவபெருமான் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறாங்க. அம்மையாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அடுத்த நிமிஷமே அவங்க அழகு மறைஞ்சு எலும்பு கூடான பேய் உருவம் அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க கைலாய மலைக்கு சென்று சிவபெருமான பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சிவபெருமான் இருக்கிற மலையில காலால நடக்க கூடாதுன்னு தலையாலேயே நடந்து போறாங்க. அங்க சிவபெருமான் அவங்கள பார்த்து அம்மையே வருக அமர்க அப்படின்னு கருணையோட சொன்னாரு. இறைவன் சொன்னதை கேட்டதும் அம்மையார் அப்பான்னு சொல்லி அவருடைய திருவடி நிழல்ல விழுந்தாரு. அப்ப இறைவன் உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டாரு. அம்மையார் அப்பா என்றும் உன்னை மறவாத அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் என்றும்
உன்னை மறவாமை வேண்டும். என்றும் உன் தாமரை திருவடி கீழ் உன் திருவருளை பாடும் அருள் வேண்டும்னு மனம் உருகி வேண்டுனாங்க. அப்படியே ஆகுக என்று கூறி இறைவன் அருள் புரிந்தார். கடைசியில திருவாலங்காட்டுல இறைவனோட நடனத்தை பார்த்து அங்கேயே முக்தி அடைகிறாங்க. சிவபெருமானுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த காரைக்கால் அம்மையார் கதை இதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.